ஆண்டவருடைய நாமம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் நாம் யாவரையும் அதிகாலையிலே அவரை முகமுகமாய் காணும்படியாக நாம் யாவரையும் வெவ்வேறு இடங்களிலிருந்து அவருடைய அன்பின் நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரையும் அவர் நம்மை இணைத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் டெல்லியிலிருந்து நான் உங்களோடு கூட நான் இந்த செய்தியை கொடுப்பதிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் செய்திகளுக்குள் கடந்து செல்லுக்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காய் கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர்தாமே உடைய கிருபையினாலும் ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்திருக்கிறீர். உடைய கிருபையினாலே ஆண்டவரே இன்னொரு நாடை எங்களுக்கு என்று நீர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் இணைந்திருக்கிற அந்த நேரத்தை உடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே எங்கள் யாவருக்குள்ளா இணைந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்பதற்கு நீர் பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையானது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளை ஆண்டவரை இன்னும் மென்மேலும் வளரச் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய சுயத்தையும் சொந்த பலத்தையும் மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் நான் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? எஸ், எஸ், தேங்க்யூ. என்னுடைய குடும்பம், அதற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்க. என்னுடைய 3 குழந்தைகள். எனவே நாங்கள் பிரயாகராஜிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 9 ஆண்டுகள் எங்களை விசேஷமாக அந்த பட்டணத்திலே பயன்படுத்தி இப்பொழுது இந்தியாவின் தலைநகரமாகிய டெல்லி பட்டணத்திற்கு எங்களை ஊழியத்தை இங்க உள்ள அநேக கல்லூரிகளிலே ஊழியம் செய்யும்படியாக எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்குது. அதன் விளைவாக நான் இப்ப டெல்லிக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய ஸ்கூல் விஷயமாகவும் நாங்க வீடு பார்க்கறதுக்காகவும் நாங்கள் குடும்பமாக இங்க வந்திருக்கிறோம். இன்றும் நாளையும் என்னுடைய வீடை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னுடைய பிள்ளைகளுடைய அந்த அட்மிஷன் காரியங்கள்லாம் நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறேன். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வந்திருக்கிறாங்க இன்னைக்கு நேற்று. ஸோ இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ள ஆயிரும். பட் வீடு பார்க்கணும் எனக்கு இன்னைக்கும் நாளைக்குள்ள. கர்த்தர் அதற்காக நாங்கள் எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதற்காக நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ உங்களுடைய ஜெபத்துல கர்த்தர் எனக்காக நல்ல ஒரு வீடை ஆயத்தம் பண்ணி வைக்கணும் அப்படின்றத நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பேச கர்த்தர் ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 20 முடிய. இந்த செய்தியின் தலைப்பு காட்ஸ் கால் டு சர்வ் ஹிஸ் மிஷன், த கிரேட் கமிஷன். அநேக ரீதிகளிலே அநேக போதகர்கள் இந்த செய்தியை வெவ்வேறு விதமாக கொடுத்திருப்பார்கள். ஆவியானவர் ஒவ்வொரு தேவ தாசன் மூலியமாக வெவ்வேறு விதமாகவும் வெளிப்படுத்தி தேவ வசனங்களை பேசுவார் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கலாம். யாராவது ஒருவர் நீங்கள் வாசிக்க முடியுமா? உங்களிடத்துல பைபிள் இருக்குமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து 18, 19, 20. சிரமமானால் நானே வாசித்து விடுகிறேன். ஓகே, இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த ஒரு கிரேட் கமிஷன் மெசேஜ் இந்த நாட்களிலும் கூட நாம் லென்டேஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 40 நாட்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு காலகட்டங்களே தேவ வசனத்தை ஆராய்ந்து நிதானித்து தேவனுடைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அவர் உயிர் தெளிந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சீசர்களை நோக்கி இயேசுவானவர் பேசுகிறார் இந்த வார்த்தையிலே. அப்பொழுது இந்த வார்த்தையில அநேகர் நாம் கேட்டறிந்திருக்கிறோம், அநேகர் நாம் படித்திருக்கிறோம். அண்ட் அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா 16வது வசனம் 17வது வசனத்தை இதே அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். 11 சீஷரும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இதற்கு மேலாக கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர்களுடைய சீசரிடத்திலே இந்த வார்த்தையை பேசுகிறார். மத்தேயு 28:18 முடிய நாம் அநேக நேரங்களில் I can hear. Yes, I can hear. Continue, I believe, right? Pastor Anish, I can hear. Now Okay. everybody can hear. Thank you. Okay, very good. Okay. ஆமா, அநேகர் நினைக்கிறாங்க இந்த வசனமானது ஒன்றி போதகர்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று. அப்படி அல்ல, சீசர்களுக்கு குறிப்பிட்டது அங்கு பேசுகிறான். ஆனாலும் கூட அநேக இந்த வசனத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காகவே தேவன் அன்று பேசியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்திலே 4 விஷயங்களை இயேசுவானவர் நம்மிடத்திலே சொல்ல விரும்புகிறார். அந்த 4 விஷயம் என்ன என்று பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கிரீன்ல தெரிகிறது. 4 விஷயங்களை சொல்லுகிறார். முதலாவது அவர் நம்மளை போக சொல்லுகிறார். Go therefore அப்படிங்கிறார். முதல்ல we have to go therefore. We have to go. இரண்டாவது என்ன சொல்றார் அப்படின்னா to make disciples. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது காரியம் நினைவு கூறுகிறார். I have all the authority. அவர் என்ன சொல்றாரு? Jesus came and said all authority in heaven and earth has been given to me. நான்காவதாக அவர் சொல்ல விரும்புகிறது I am with you always. 4 காரியங்களை இங்கு குறிப்பிடுகிறார். முதலாவது நாம் புறப்பட்டு போக வேண்டும். இரண்டாவது அவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்றால் நாம் சீசத்துவத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதை நினைவு கூறுகிறார். மூன்றாவது நமக்கு என்ன நிறைவேற்றுகிறார்? I have the authority in heaven and earth. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார். நான்காவது காரியம் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் I am with you always. ஏதோ கிரேட் கமிஷன் மெசேஜ் நம்முடைய கையில கொடுத்துட்டு நீங்க போய் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம 4 விஷயங்களை அவர் நமக்கு நினைவு கூறி 2 விஷயங்களை அடிஷனலா அங்க சொல்றாரு. I have the authority and I am with you always என்பதை நிறைவு கூறுகிறார். இந்த செய்தி இந்த பேசேஜ்ல இருந்து இன்னும் சில காரியங்களை என்னுடைய ஊழியத்தின் அடிப்படையிலையும் கர்த்தர் இந்த வார்த்தையை எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்து இந்த ஊழியத்திற்கு அழைத்த அந்த நோக்கத்தையும் நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The mission being with a command to go therefore and make disciple of all the nation. The mission being with a command to go. தேவன் நம்மை போக சொல்கிறார். எங்கே? சீசத்துவத்தை கட்டமைப்பதற்காக. The Jesus is speaking not only his disciples but also to each one of us. He declared all the authority in heaven and earth has been given to me. This is very important. Before giving us any command, he reminds us who he is. He has complete authority. There is nothing beyond his control. This means the mission he is giving us backed by his power. Jesus sent every believer to share the gospel. இயேசுவானவர் ஒவ்வொருவரையுமே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அழைத்தார். He have the authority. மிஷன் ஆனது, ஊழியமானது அது அவருடையது. அநேக காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது he always use ordinary people. அவருடைய சீசர்களை நீங்கள் நினைவு கூறுவீர்களானால் பேதுரு ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆனால் அவரை கர்த்தர் பயன்படுத்தினார்.
மத்தேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஒரு ஜூஸோடைய டாக்ஸ் கலெக்டராக இருந்தவர். கர்த்தர் அவரை பயன்படுத்தி மத்தேயு காஸ்பலை எழுதும்படியாக அவரை பயன்படுத்தினார். நீங்க வேதாகமத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஒவ்வொருவரையும் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, he used only the ordinary people. He never used extraordinary people in his mission. The call is not reserved for only the pastor and missionaries. The call is for everyone. God uses the lives, words, and action of ordinary people to reach others. The original disciples were simple, but people used to change the world. நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, I am just an ordinary person. கேம்பஸ் கோர்ஸை ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து என்னுடைய கல்லூரியில என்னை சந்தித்து எனக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஒரு எல்லோ கலர் புக்லெட் மூலியமாக 4 ஸ்பிரிச்சுவல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதன் மூலியமாக அதை பயன்படுத்தி என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நடத்தினார். அப்பொழுதுதான் நான் ஆண்டவரை முழுமையாக சொந்த இரட்சகராக நான் பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் எனக்கு திறந்து கொடுத்தார். அதன் மூலமாக தான் அந்த கேம்பஸ் கோர்ஸில் வந்த 2010 ஒரு விஷன் கான்ஃபரன்ஸ், ஒரு தரிசன முகாமை நான் அட்டன் பண்ணும் போது தேவன் என்னை ஊழியத்திற்கு என்று அழைத்தார். ஏனென்றால் நான் ஏன் இந்த கேம்பஸ் கோர்ஸின் ஊழியத்திலே நான் இணைந்து நான் என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் அழைத்தார் என்றால், நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவை என்னுடைய கல்லூரி வாழ்க்கையிலே என்னுடைய கல்லூரியிலே நான் ஆரம்பித்தேன். என்னை போல அநேக மாணவர்களை நான் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்றால் கல்லூரி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு காணப்பட்டது. கர்த்தர் என்னை அழைத்தார். அதனாலதான் நான் இந்த கேம்பஸ் குசைட் ஃபார் கிரைஸ்ட்ல நான் இணைந்து கல்லூரி மத்தியிலே அநேக மாணவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் இந்த ஊழியத்திலே என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன் 2010ஆம் ஆண்டு. இன்னைக்கு 2026 ஆண்டு. கடந்த 15 ஆண்டுகளாக தேவன் எங்களை பயன்படுத்தி வருகிறார். பாருங்க, எப்போ ஐ ஜஸ்ட் ஒபைட், நான் எப்பொழுது நான் கீழ்ப்படிந்தேன், அவருடைய ஊழியத்தை நான் எடுக்க வேண்டும் என்று, அப்பொழுது தேவன் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். He asked me to go. I just obeyed. நான் கீழ்ப்படிந்து நான் புறப்பட்டேன். என்னுடைய வீட்டிலிருந்து முழு நேர ஊழியமாக நான் புறப்பட்டேன். 2 விதமான சேலஞ்ச் என்னுடைய ஊழியத்திலே காணப்பட்டது. ஒன்று, விசுவாச ஊழியம். எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல எங்களுக்கு சேலரி தர மாட்டாங்க. நாங்களே என்னுடைய தேவைகளை நாங்கள் ரைஸ் பண்ணணும். எங்களுடைய தேவைகளை நாங்களே சார்ந்து இருக்க வேண்டும். எங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்கிறணும். ஸோ இப்படிப்பட்ட சேலஞ்ச் எல்லாம் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, மேரேஜ் பாலிசி. இது கணவன் மனைவியுடைய ஊழியங்கள். தனிப்பட்ட முறையில நம்ம கேம்பஸ் கோர்ஸில் இணைந்து ஊழியம் செய்ய முடியாது. ஒரு கல்லூரிக்குள்ள நான் கடந்து செல்வேனானால் நான் ஆண்களுக்கு மத்தியிலையும் என்னுடைய மனைவி பெண்கள் மத்தியிலையுமே அவர் ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியமாக காணப்படுகிறது. ஏன்னா 2 பேருமே முழு நேரத்துல இருந்தா மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ண முடியும்ன்ற ஒரு காலிங். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சான ஒரு ஆர்கனைசேஷன்ல கர்த்தர் என்னை அழைத்து எதையுமே எதிர்பார்க்காதபடி கர்த்தர் எதை நம்ம கிட்ட விரும்புறாரு. when there is an uncomfortable zone in our life, you have to go and abide in his ministry and go and take the challenge and go to the ministry. அதான் சொல்றாரு பாருங்க, God absolute authority. அதான் சொல்றாரு, God's absolute, கடவுள்கிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்குது. He have the over authority. He can use anybody as ordinary people and extraordinary work. அப்படின்றதுதான் இந்த இடத்துல நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். எங்களை எப்படி பயன்படுத்தினாரு கர்த்தர்? கடந்த 9 ஆண்டுகள் இந்த பிரயாகராஜ் பட்டணத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்துல அநேக உபத்திரங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் பயன்படுத்துகிற காரியங்களை சொல்லிடுறாங்க. எப்போ I started to go to the place where God has called, even this uncomfortable zone for me. நான் பிறந்து பாத்தீங்கன்னா மூணார் என்ற பட்டணத்துல பிறந்தேன். ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இயற்கை வாய்ந்த ஒரு பகுதியில் நான் பிறந்து வளர்ந்தேன். படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல 8th வரைக்கும் நான் படிச்சேன். பொதுவாகவே சவுத் மாநிலம் அப்படிங்கிறது ஒரு இயற்கை, ஒரு செழிப்பான ஒரு மாநிலம். ஆனா பிரயாகராஜ் யூபியில நீங்க வரும்பொழுது ஒரு வறட்சியான ஒரு மாநிலம். அங்க உள்ள சாப்பாடு, சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க அடாப்ட் பண்ணி போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு யங்கான ஏஜ்ல நான் இதெல்லாம் நான் பண்ணணுமே அப்படின்னு நான் நிறைய என்னுடைய மாம்ச ரீதியில நான் ஆலோசனை பண்ணியிருக்கேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு அந்த பலனை கொடுத்து அநேக ரீதியில என்னுடைய அந்த காலிங் அஷூரன்ஸ் பண்ணி என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல அநேக காரியங்களை செய்தார் கடந்த 9 ஆண்டுகள. அதுல ஒரே ஒரு விஷயம் பாருங்க, நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு 2019, 2017, 2018, 2024
இருக்கக்கூடிய அந்த ஆண்டுகளின் போட்டோ நீங்க பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம் என்னுடைய சீசத்துவத்திலே இருந்தக்கூடிய கல்லூரி மாணவர்கள். இந்த 2017 நீங்க பார்க்கும்போது ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறாங்க. அவர்கள் யாரும் பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களையும் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருப்பாங்க. அவங்க கையில பிடிச்சிருக்கிறது சுவிசேஷ பிரதி. இந்த மாணவர்கள் இவங்களை என்ன பண்ண 2017 நாங்க பிராகராட்சிக்கு நாங்க ஊழியத்துக்காக கடந்து செல்கிறோம். எங்களுடைய சீசத்துவ ஊழியத்தை நாங்க ஆரம்பிச்சோம். நாங்க எப்படி ரீச் பண்றது கல்லூரிகள்ல, நாங்க எப்படி நாங்க சுவிசேஷத்தை இன்னும் சுலபமாக நம்ம பிரசங்கிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்க சேஞ்ச் பண்ணோம். கர்த்தர் அநேக ஞானத்தை கொடுத்தாரு, எப்படி நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு. இந்த 2017 நாங்க இந்த ஃபெய்த் வீக் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்க ஆரம்பிச்சோம். ஃபெய்த் வீக் அப்படிங்கிறது சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, மாணவர்களை குவாலிட்டியான மாணவர்களை நாங்க சந்திச்சு அவங்களுக்கு நாங்க சுவிசேஷ அந்த பாரத அவர்களுடைய இருதயத்திலே நாங்கள் வரவழைத்து அவர்களுக்கு நாங்கள் எப்படி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து அவர்களை என்ன பண்ணோம் அப்படின்னா, டிசம்பர் மாசம் இஸ் த பெஸ்ட் சீசன் டு ஷேர் த காஸ்பல். ஏன்னா கிறிஸ்துமஸ் அப்படின்னும் போது நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு செலிப்ரேஷனுமே ரொம்ப அருமையாக கொண்டாடுவாங்க. இங்க ஒவ்வொரு கல்ச்சரலி வெல் மெயின்டைன், ஒவ்வொரு செலிப்ரேஷனுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்க. இந்துக்களாக இருந்தாலும் கூட கிறிஸ்தவர்கள் தன்னுடைய ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க அங்கீகரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குது. அப்போ நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நாங்க ஒரு சீசத்துவத்தை கட்டமைப்பதற்கான ஒரு வழியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். கடந்த 9 ஆண்டுகளாக இந்த சீசத்துவ கட்டமைப்பை எங்களை செய்யும்படியாக கர்த்தர் கொண்டாரு. நீங்க பாக்குற ஒவ்வொரு போட்டோல இருக்கிற மாணவர்கள் ஒவ்வொரு டிசம்பர் மாசமும் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 1 hour ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்க G273 சொல்லி என்னுடைய ஸ்கிரீன்ல பாப்பீங்க. காஸ்பல் 273 2024ஆம் ஆண்டு இந்த குழுவினர்களை கொண்டு 73 மாணவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தோம். வெவ்வேறு நீங்க அதுல ஒரு 4 சிம்பிள் பாக்குறீங்க, லவ், டிவைட், பிளஸ் அண்ட் கொஸ்டின் மார்க். நீங்க யோசிக்கலாம் எதற்காக அதை கைகளிலே பிடித்திருக்கிறார்கள் என்று. அது ஒரு சுவிசேஷ ஒன் ஆஃப் த ப்ரீ இவாஞ்சலிக்கல் டூல். எங்கள்கிட்ட அந்த 4 சிம்பிள்குள்ள கையில போடக்கூடிய ஒரு ரிஸ்ட் பேண்ட் இருக்குது, மொபைலுக்கு பின்னாடி வைக்கக்கூடிய மொபைல் ஹோல்டர்ஸ் இருக்குது, நிறைய கிரியேட்டிவான சுவிசேஷ பிரதிகளை நாங்க வச்சிருக்கிறோம். அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது கடவுளோட அந்த லவ் சிம்பிளுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் உன்னை நேசிக்கிறார், உன் வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். இரண்டாவது டிவைட் பாத்தீங்கன்னா, டிவைடுக்கு என்னென்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, மனிதன் பாவம் செய்ததினால் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறான். அதனால் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய திட்டத்தையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மூன்றாவது பிளஸ், அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய பரிகாரியாகிய தேவன், அவரை நீ அறிந்து கொள்ளும் போது தேவன் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற அன்பையும் திட்டத்தையும் நீ அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அதற்கான அந்த சிம்பிளுக்கான அர்த்தம். இந்த 4வது கொஸ்டின் மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறாயா? இயேசு கிறிஸ்துவே உன்னுடைய பாவத்தை நீ இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நீ அங்கீகரிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற அன்பையும் திட்டத்தையும் நீ அறிந்து கொள்ள முடியும். அந்த 4 சிம்பிள் 4 மெசேஜ் காஸ்பல் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லும் பொழுது அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஆண்டவர் அங்க உண்டு பண்ணி கொடுக்குறாரு. நீங்க என்னுடைய மாணவர்களை பாப்பீங்க, அவங்க 4 சிம்பிள் டிஷர்ட் போட்டிருக்காங்க. அதை போட்டுட்டு போகும்போது கேட்பாங்க அவருடைய நண்பர்கள், என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமானோன்னு என்னுடைய தொலைபேசி எடுத்து அந்த 4 சிம்பிள் காஸ்பல் ட்ராக் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மொபைலை பயன்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் 100க்கு அதிகமான மாணவர்களை எங்களுடைய மாணவ சீசத்துவ குழுவை கொண்டு நாங்கள் அநேகருக்கு சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 2017 100 பேருக்கு, 2024 73 பேருக்கு, 2019ஆம் ஆண்டு 150 பேருக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு, 2018 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு எங்கள் மாணவ குழுக்களை நாங்கள் கொண்டு நாங்கள் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 2025 ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி இம்பாக்ட். 2023 2022 அநேக குழுக்களில் அநேக மாணவர்களை நாங்கள் சீசத்திற்கு கட்டமைப்புக்கும்படியாக அவர்கள் நாங்கள் எங்கெல்லாம் எங்களுடைய மிஸ்டரிகளா சில கல்லூரிகளுக்குள்ள உள்ளே போக முடியாது.
சில மாணவர்களை சந்திச்சு நாங்க சுவிசேஷமே அறிவிக்க முடியாது. ஆனா அதே கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களை நாங்க சிசுத்துவத்துல கட்டமைச்சு அவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, உள்ளேயே இருந்து கல்லூரியிலே இருந்து அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத கர்த்தர் அவங்களை பயன்படுத்திக்கிறார். கடந்த 9 ஆண்டுகள் அநேக மாணவர்களை சீசத்துவத்துக்குள்ள இன்னைக்கு அநேக மாணவர்கள் வெவ்வேறு நாடுகளிலும் வெவ்வேறு மாநிலங்களிலும் இந்தியாவில் இருக்கிறாங்க. தொடர்ந்து கிறிஸ்து இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு கருவியை என் கையில வச்சிருக்கிறாங்க. இன்னும் என்னுடைய மாணவர்கள் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களையா இருந்தாலும் சரி, மற்ற கல்லூரிகளுக்கு போகும்போதா இருந்தாலும் சரி, நாங்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு மாணவர்களுமே அநேகருக்கு சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள முடியாத கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சோ அதான் சீசத்துவம். நாம் புறப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை போக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, he is expecting the obedience and willingness and desire. நாம் அதை செய்யும் பொழுது கர்த்தர் நம் மூலமாக அநேகரை சீசர்களாக உருவாக்கி அவர்கள் மூலமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதை அவர் he have the authority. அவருடைய அந்த அதிகாரத்தின் மூலமாக தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆத்துமாக்களை நம்முடைய கரத்திலே கொடுத்து அவர்களை சீசத்துவத்திலே கட்டமைக்கும்படியாக நம்முடைய பொறுப்பை கொடுத்து தேவன் அவர்களை பயன்படுத்துகிறவராக காணப்படுகிறார். இந்த டிசம்பர் 25, 2025 116 பேருக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி மாணவர்கள், இந்த மாணவர் குழு மூலமாக நாங்கள் 116 பேருக்கு ஒன்லி அதர் ஃபெய்த் பேக்ரவுண்ட் மாணவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி நாங்கள் செலிப்ரேட் இதை கொண்டாடினோம். அதனுடைய புகைப்படத்தை தான் நீங்க பாக்குறீங்க. இதை நாங்க G2160 நாங்க சொல்லுவோம். இதை நாங்க எப்படி பாருங்க, மாணவர்கள் எப்படி சுவிசேஷத்தை நாங்க கல்லூரிகள்ல அவங்க சொல்றாங்க பாருங்க. முத படத்துலயும் செகண்ட் பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கையில ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஸ்மார்ட் போன்லயுமே பாத்தீங்கன்னா ஒரே கலர் இருக்கும். ஒரே ஆள் ஒரு லிங்க் அனுப்புறாரு அவருடைய நண்பர்களுக்கு. அவரு போன்ல இருந்து அவரு கண்ட்ரோல் பண்றாரு. எல்லா போன்லயும் அவரு சேஞ்ச் பண்றாரு. அவருடைய போன்ல இருந்து மற்ற போன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல். ஷேரிங் த ஸ்கிரீன். அவங்களுடைய நண்பர்கள் அந்த இதை ஸ்கிரீனை அப்சர்வ் பண்றாங்க. அதன் மூலியமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சில நேரங்கள்ல ஒரு டீ கடையில உட்கார்ந்துருக்கும் பொழுது தன்னுடைய போனை ஓபன் பண்ணி மாணவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. கல்லூரியிலே கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்கும் போது தன்னுடைய தனிப்பட்ட நண்பனுடனே எங்களுடைய புத்தகத்தை பயன்படுத்தி அந்த பாக்கெட்டை அந்த புக்கை பாக்கெட்லயே வச்சிருப்பாங்க. அதை பயன்படுத்தி அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஸோ இப்படியாக கர்த்தர் using a smartphone and sharing the gospel inside the college and university during the challenge. இன்னைக்கு அநேக நீங்க பாப்பீங்க, அநேக உத்தரப்பிரதேசத்துல அநேகமான சூழ்நிலைகளிலே நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காத படியான அநேக காரியங்கள் சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இந்த சீசத்துவத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக சீசத்துவத்தை கட்டெழுப்பும்படியாக எங்களை கடந்த 9 ஆண்டுகளை தேவன் பயன்படுத்தி வந்தார் என்பதை நான் உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். Serving God will always bring a challenges. From the persecution of early church to the daily hardship in modern ministry, the road of the mission is steep. இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் என்ன விரும்புகிறார் என்றால், he asks us to go. This show our responsibility. Jesus looking for our response. நம்முடைய willingness தான் அவர் பார்க்கிறார். நம்முடைய our readiness to go, நம்முடைய willingness to go அதை தான் பார்க்கிறார். He is not asking for a perfection, but for a heart that ready to say, yes Lord, I will go. நாங்கள் 2010 நான் என்னுடைய ஊழியத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கும் போது I am willing to go. You use me. இந்த அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் எந்த அளவுக்கு அநேக மாணவர்களை பயன்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தன்னுடைய ராஜ்யத்திலே ஒருவராக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது. When we step into obedience, it's not by our strength that his disciples are made. It is by his authority. He is worked through us. He uses our simple obedience to accomplish his mission. இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும் பொழுது டாக்டர் மனாவ், இவர் ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவர். MNIT அலகாபாத், IITன்னு சொல்லுவாங்க, மோட்டிலால் நெஹ்ரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எல்லா மாநிலங்களிலுமே காணப்படுது. சென்னை IITல இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. எங்க அலகாபாத்திலையுமே இந்த IIT காலேஜ் இருக்கு. இந்த கல்லூரியிலே நாங்கள் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிப்பது மிக சிரமப்பட்டோம். ஆனாலும் கர்த்தர் பாத்தீங்கன்னா இந்த பகுதியிலே நாங்கள் ஊழியத்தை கட்டமைக்கும்படியாக சீசத்துவத்தின் மூலியமாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு வழியை ஓபன் பண்ணாங்க. ப்ரொஃபசர் மானவ் மூலியமாக அந்த கல்லூரியில் நான் அவரை சந்தித்து அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, கர்த்தர் உங்கள் மூலமாக இந்த MNIT கல்லூரியிலே எங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறான்னு சொல்லி அவருக்கு ஒரு விஷன் காஸ்டிங் கொடுத்து அவரை நாங்க என்கரேஜ் பண்ணி அந்த கல்லூரியில ஒரு புதிய ஒரு பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் எங்களை பயன்படுத்தினார். இந்த நாள்
நாளும் கூட அலகாபாத் எம்என்ஐடியில எங்களுக்கு அருமையான ஒரு பைபிள் ஸ்டடி நடக்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. 8 ஆண்டுகளாக நாங்கள் ப்ரேயர் செய்தோம். பெரிய சேலஞ்சஸ் அந்த கல்லூரியில எங்களுக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. ஐடி கார்டு இல்லாம நீங்க உள்ள போக முடியாது. ஆனாலும் கூட கர்த்தர் சீசத்துவத்தின் மூலமாக அந்த கல்லூரி ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து கட்டளையிட்டு எங்களை அந்த இடத்துல பயன்படுத்தினார். அந்த இடத்துல இன்னைக்கு அநேக 10 மாணவர்கள் என்னுடைய பைபிள் ஸ்டடியில பங்கு பெறுவதற்கு கர்த்தர் ப்ரொஃபசர் மானவ் நிறைய அநேக அதோ வாலண்டியர்ஸ் இன்னைக்கு ஆண்டவர் அங்க பயன்படுத்திட்டு வராரு. சீசத்துவத்தோட இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா the small group and multiplying impact. சோஃபியா பாருங்க, சனான்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து டிசேபிள்ஷிப் பண்ணாங்க. அவர்களோட கூட நேரத்தை செலவழிக்கிறது, அவர்களுக்கு மற்றவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு எப்படி தேவ வசனத்தை நாம் போதிப்பது என்பதை குறித்து சோஃபியா வந்து சனாங்கிற ஒரு மாணவியோடு கூட ஒவ்வொரு நாளும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 hour, half an hour அவங்க வாரத்துல ஒரு 2 தடவை அவங்களை மீட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. சனா, நீ வந்து உன்னுடைய ஹாஸ்டல்ல நீ வந்து என்ன பண்ணும், ஒருவேளை நீ ஆண்டரை பத்தி ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள எப்படி நீ ஆண்டருக்குள்ள நடத்தணும், வேதத்தின் அடிப்படையில பைபிள் ஸ்டடி எடுக்கணும் அப்படின்றத சனாவுக்கு வந்து சோஃபியா சொல்லி கொடுக்குறாங்க. சனா வந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது மாத்திரம் அல்லாம அவங்க ஹாஸ்டல்ல சோஃபியா சொல்லி கொடுத்த அந்த பைபிள் ஸ்டடி என்ன பண்றாங்க, அவங்களுடைய நண்பர்களை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, அவங்க ஹாஸ்டல் ரூம்ல அவங்கள வர வச்சு அவங்க என்ன பண்றாங்க, சனா வந்து அங்க ஒரு பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்கிறாங்க. A small group and multiplying impact. சனா அவர் பயன்படுத்துறார் ஒரு கல்லூரியில சோபியா மூலியமாக. சோபியா அவளுக்கு நல்ல ஒரு விஷன் காஸ்டிங் கொடுக்குறா, காஸ்பல் ட்ரைனிங் கொடுக்குறா. அதை பயன்படுத்தி சனா மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறா. அதுக்கப்புறம் சனா வந்து ஒரு பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்கிறா. What a beautiful ministry God is using through the discipleship. நாம நினைக்கிறோம் நம்ம ஒருத்தரா நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு நினைச்சா நம்ம ரீச் பண்ணவே முடியாது. சீசத்துவத்தை கட்டமைச்சு நாம் செய்யும் பொழுது இன்னும் அதிகமான அறுவடையை நாம் பார்க்க முடியும் என்பதையே கர்த்தர் இந்த மாபெரும் கட்டளை மூலமாக நாம் நினைவு கூற விரும்புகிறார். கண்டிப்பாகவே obstacles அப்படிங்கிறது ஒரு நம்முடைய ஊழியத்தின் பாதையில வர இருக்கிறது. The obstacles on the path come from the every direction. Internal fear, internal personal weakness and circumstance and lack of resources and external rejection and external spiritual opposition. இதற்கு நேரம் இல்லை இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நம்முடைய ஊழியத்தின் பாதைகள்ல நிறைய அப்டிகல்ஸ் வரும். ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருந்துமே நமக்கு இப்படி ஒவ்வொரு காரியங்கள்ல இருந்து நம்மளுக்கு வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துல எப்படி அந்த ஓவர் கம்பெனி வந்து நம்மளை அந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறார் என்பதை நான் சில இது மூலியமாக நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். The Christ authority break through our human limitation, because இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அப்டிகல்ஸ், சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு, அவருடைய அத்தாரிட்டி மூலமா நம்மளுக்கு ஓவர் கம் பண்ண அவர் நமக்கு கிருபை செய்கிறாரு. But he has the authority. 3-way God equip us to overcome. எப்படி? His presence, he is saying that I am with you always. His spirit, strength and guidance for his servant. His authority, power over everything. 3 காரியங்களை நமக்கு நிறைவு கொடுத்துகிறார். இதன் மூலியமாவே கர்த்தர் எங்களுடைய ஊழியத்திலே கடந்த 9 ஆண்டுகள் ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் ஓவர் கம் பண்ணி கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். The mission is required a faithful endurance. Stay committed to the calling. Continue serving through the season of drought. Trust him in the difficult mile, just as faithful servant in the Bible continue despite suffering. எப்படி பாருங்க, என்னுடைய குழந்தை சமீக்ஷா 2022ல அவ 9ஆம் தேதி அக்டோபர் மாசம் பிறக்கிறா. கர்த்தர் எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தைய கொடுக்கிறாரு, 3வது குழந்தைய. அவ பிறக்கும் பொழுது 3.5 kg அவருடைய வெயிட். அப்போ நானும் சோஃபியா மட்டும்தான் நாங்க பிரயாகராஜ்ல பிரசவ டைம்ல வந்து நாங்க தான் எங்களுடைய குழந்தைய பார்த்துக்கிட்டோம். என்னுடைய அம்மா வந்து 46 years old இறந்துட்டாங்க. சோஃபியா பேரண்ட்ஸ் வந்து பாஸ்டரிங் இன் சேலம். அப்போ எங்களுக்கு வந்து அவங்க சவுத்துல இங்க வந்து எங்களை பாத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட அந்த நேரத்துல ஆண்டவர் எங்களுக்கு 2 குழந்தையாரே நாங்க வளர்த்ததுனால அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு ஸ்ட்ரென்த் மூலியமா சோஃபியா வந்து எங்களுக்கு சோஃபியா சொன்னா நாங்களே பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நாங்க அந்த பிரசவ டைம்ல நாங்க சமீக்ஷாவை நாங்களே பாத்துக்கிட்டோம். எங்களுடைய ஒரு சின்ன கவனக்குறைவினால 9வது நாள்ல என்னுடைய மகள் பாத்தீங்கன்னா she come down to 1.9 kg on 18th October 22. 9ஆம் தேதி பிறக்கிறா. 18ஆம் தேதி அவளுடைய வெயிட் வந்து கம்மியாயிருச்சுன்னா அவ வந்து ஃபீடிங்கை வந்து அவ சரியா எடுத்துக்கல. எங்களால வந்து அதை வந்து சரியா எங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியல. எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நாங்க பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா டாக்டர் சொல்லிட்டாரு, இஃப் யூ 1 day delay, all the organ will be failure.
உடனே டாக்டர் வந்து என்ஐசியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி 3 நாள்கள் அவளை வந்து 21 October 2022 பார்த்தீங்கன்னா வி ரிசீவ்டு ஹர் ஃப்ரம் த என்ஐசியூ. மறுபடியுமாக கர்த்தர் அவளை வந்து அந்த மறுபடியும் அந்த ஒரு 3.5 அந்த கேஜிக்கு அவளை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போனோம். சேலஞ்சஸ் ஆல்வேஸ் வில் கம், பட் he is using his authority. He's saying his presence is always with us. இந்த சூழ்நிலைகளே எங்களுடைய கூட யாருமே கிடையாது. சவுத்துல இருந்து என்னுடைய சீசத்துவத்துல கட்டமைக்கப்பட்ட மாணவர்களே கூட இருந்தாங்க. யூபியில பாத்தீங்கன்னா மருத்துவமனைகளை நீங்க நம்பவே முடியாது, அநேக போலி டாக்டர்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் எங்களுக்குன்ற அந்த பலனையும் அந்த நம்பிக்கையும் அந்த பிரசன்ஸ், ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் வித் அஸ். நாங்கள் ஒரு நாள் லேட்டா போயிருந்தா கூட என்னுடைய மகனை நாங்கள் கண்டிருக்க முடியாது. ஆனாலும் கூட கர்த்தர் என்னுடைய மகளை ஜீவனோடு இந்த நாளில் கூட எங்களோடு கூட அவள் பயணிக்கும்படியாக, கர்த்தர் எங்களோடு கூட ஜீவிக்கும்படியாக என்னுடைய மகளை அந்த சூழ்நிலையில என்னுடைய மகளை சுகபத்திரத்தோடு மீட்டுக் கொடுத்தார். ஊழிய பாதை என்பது ஒரு கரடுமுடானது. நானாலும் கூட நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பி அவர் கொடுக்கப்பட்ட அந்த அத்தாரிட்டியை நம்ம பிடிச்சு அவருடைய பிரசன்ஸ் நம்ம கூட இருந்து நம்ம எப்படி ஊழியத்தை நடத்துகிறோம் என்பது மிக முக்கியமானது. இன்னும் சில காரியங்களை நினைவு கூட விரும்புகிறார். Fulfilling the mission is a continuous cycle. Share the gospel, lead Christ, make disciples, teach God's word. எப்படி சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், எவ்வளவு சேலஞ்சஸ் வரலாம், we consistently and focus on what God has called us to serve. Challenges comes when we obey God, bring the fruits. I'll take a 2-3 minutes, I'll finish. When we obey and God bring the fruits, the mission is not finished yet, but the growth is his hand. You see this, I have the 4 Bible study consistently happening last several years in a 4 place in Prayagraj, midst of all the persecution and the challenges. It's not easy to bring the young people towards to God. It's a challenge. கடவுள் எங்களை பயன்படுத்தின நிமித்தமாக கர்த்தர் எங்களை இன்னும் அதிகமான காரியங்களை ஊழியத்திலே பயன்படுத்தி சீசத்துவத்தினுடைய அந்த கட்டமைப்பு அநேக மாணவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வரும்படியாகவும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் எழுப்பும்படியான ஒரு ஊழியத்தை ஆண்டவர்களுக்காக பயன்படுத்தி கொடுத்தார். God has called each of us to participate in his grand narrative. God has called us. Challenge will come. God will help us fulfill his mission. சேலஞ்சை பார்த்துக்கிறது அவருடைய பொறுப்புல இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஒபே அண்ட் கோ டு ஹிஸ் பெஸ்ட். கேம்பஸ் கோர்ஸ் 70 மிகப்பெரிதான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாலிசி சொல்ல விரும்புகிறேன். கேம்பஸ் கோர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் இஸ் a faith mission organization. It is therefore the responsibility and privilege of each staff member to find a ministry partner to invest in their ministry. Campus schools has no central fund and paying salaries and ministry expense. The most of the staff member raise the financial support through the individual like yourself. We have found a majority of Christians prefer investing in this way rather than just of giving a general fund or project. These personal investment in the ministry of our staff give a great deal of satisfaction and much more direct sense of the ministry to those who. நான் சொன்னது போல விசுவாச ஊழியம் தான், ஆனாலும் கூட கர்த்தர் எங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்கு. அவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற ஐ வில் பி வித் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த நாள்ல கூட எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து புதிதாக எங்களுடைய டெல்லியில நாங்க ஆரம்பிக்க போறோம். அதற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய தேவைகள் இதுவாக காணப்படுகிறது. எங்களுடைய ஆனுவல் ஸ்கூல் ஃபீஸ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு 1,20,000 ரூபாய் ஃபார் சைல்டு. பஸ் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய். யூனிஃபார்ம் அண்ட் புக்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் ஆர் 10,000 to 15,000. ஸோ ஒரு பாப்பாவுக்கு 1,60,000 ரூபாய் மினிமம் எங்களுடைய ஆனுவலுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. அது மாத்திரம் இல்ல, ஹவுஸ் ரெண்ட்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் இஃப் ஐ வாண்ட் டு டேக் அ ஹவுஸ் இட்ஸ் 30,000 rupees அண்ட் ப்ரோக்கர் சார்ஜஸ் கண்டிப்பா நாங்க பே பண்ணி ஆகணும். ப்ரோக்கர்ஸ் இல்லாம டெல்லியில வீடே பார்க்க முடியாது. So 2 month deposit, it's all around 1,20,000 rupees we need within 2 days in our hand. So, and I believe that God has the authority. He can use anyone, his authority to send our needs. That's what it is. Surely I'm with you always to the very end of the age. நாங்க நம்புறோம் கடவுள் எங்களோட கூட இருக்கிறார் அண்ட் அவர் நடத்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். கர்த்தர் அநேக காரியங்களை எங்களை பயன்படுத்தினார். The closing challenge for the church: are we committed to fulfilling his mission? Are we willing to overcome the challenge? Are we ready to answer the God's call? What about you? You see, when you answer, God will use you to, reach out the unreachable praise wherever you are. You see, the most of the students here, we reach them to the God's kingdom. They all come to know cross. We all can say our response to the call, Lord, here you send me. Thank you once again for all of you. 2 minutes 6 ஆயிடுச்சு. கர்த்தர்
பாஸ்டர்ஸ் மிஷனரிஸை மட்டும் கூப்பிடல, ஒவ்வொருவரையும் கூப்பிடுறாரு. நாம் we have to say, Lord, here I am, send me. No worries about challenges. அவரு அதை பார்த்துக்கிறாரு, because he have the authority. He's always, his presence with us. He's always promised, I am with you always. And our call is to obey and to go and make disciples of all the nation. Amen, amen, amen. Thank you.